கேட்காம கொடுக்கிற சாமி இது, கேட்டா கொடுக்கிற பூமி இது, கேட்காம கொடுக்கிற சாமி இது. கையில கத்தி இருக்கும், மீச சுத்தி இருக்கும், பெரிய நெத்தி இருக்கும், கோபம் அப்படி இருக்கும். ஆடுவோம் பாடுவோம். யாதவர் கல்லூரியின் 56வது கல்லூரி நாள் விழா, உடற்பயிற்சி விழா. இந்த நாளில் கடந்த ஆண்டுகளில் நம்மளுடைய வளர்ச்சிகளை பார்க்கும் பொழுது ஒரு சாதாரண வளர்ச்சியிலிருந்து பரிணாம வளர்ச்சியிலிருந்து அபரீத வளர்ச்சி. எப்படி என்று பார்த்தால் சாதாரண வளர்ச்சி என்பது 51% இருந்தது. அடுத்து பரிணாம வளர்ச்சி என்பது 86% இருந்தது. அபரீத வளர்ச்சியின் தொடக்கம் 100 தாண்டி 101 வந்தது. மிக அபரீதமான வளர்ச்சி என்பது 202 நிகழ்ச்சிகளை மேலோங்கி நடத்தி சிறப்பாக நடத்தியது. யாதவர் கல்லூரி அபரீத வளர்ச்சியை நோக்கி மிக சிறப்பாக சென்று கொண்டு இருக்கிறது என்று சொன்னார். இந்த நிர்வாகத்தை நடத்தக்கூடிய நிர்வாகிகள் ஒன்று சேர ஒருங்கிணைந்து ஒரு கருத்தோடு அத்தனை நிர்வாகிகளும் நல்ல கருத்துக்களை ஒவ்வொருவரும் கூட்டத்தில் பகிர்ந்து கொண்டு அதை நிர்வாகத்தின் சார்பாக எடுத்துக்கொண்டு வந்து முதல்வரை அழைத்து இவ்வாறு திறம்பட செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது எந்த இடத்திலேயுமே எந்த விதமான கோபமும் இல்லாமல் தம்பி சுப்பிரமணியன் சொன்னது போல் கோபத்தை கூட வெள்ளத்தை கலந்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் நமது முதல்வருக்கு என்று சொல்லக்கூடிய மிக பெருமைக்குரிய முதல்வர் அவர்கள் அத்தனை பேராசிரியர் பெருமக்களையும் ஒன்று சேர இணைத்து ஒவ்வொரு துறை தலைவர்களையும் ஒருவராக அழைத்து உங்களுடைய நிகழ்ச்சி என்பது ஏதோ நடந்தோம் சென்றோம் என்று இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் மாணவர்களுக்கு அறிவை திறனை வளர்க்கக்கூடிய நிகழ்ச்சியாக, அறிவுத்திறனை ஊட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அமைய வேண்டும் என்ற நோக்கத்தில் கல்லூரிக்கு உள்ளேயும் கல்லூரிக்கு வெளியேவும் கல்லூரியை சுற்றியும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் திறம்பட இதை முதல்வரை பாராட்டுவது என்று சொன்னால் முதல்வர் என்ற இடத்தில் முதல்வரும் துறை தலைவரும் ஆசிரியர் பெருமக்களும் அலுவலர்களும் பணியாளர்களும் அத்தனை பேர்களுக்குமே அந்த பெருமைக்கு உடையவர்கள். நிர்வாகிகள் என்று சொல்லும் பொழுது நமது தலைவரை பாராட்டுகிறோம் செயலாளரை பாராட்டுகிறோம் என்று சொன்னால் அந்த நிர்வாகத்தைச் சேர்ந்த அத்தனை பேர்களுமே குறிப்பாக இந்த ஆண்டில் கல்வியல் கல்லூரியை துவங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது நிர்வாகிகள் பெரும் முயற்சி எடுத்து கல்வியல் கல்லூரி தொடங்கப்பட்டு கல்வியல் கல்லூரியில் ஒரு செமஸ்டரையும் முடித்து அடுத்த இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அந்த கல்லூரி மிகப்பெரிய உயர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் கல்வியல் கல்லூரிக்கு ஒரு தனியாக ஒரு குழு ஒன்றை அமைத்து இந்த குழுக்கள் பராமரிக்க வேண்டும் என்று சொன்னோம். அந்த அடிப்படையில் வடக்கு மாசி வீதியைச் சேர்ந்த தம்பி முருகன், கம்பத்தைச் சேர்ந்த இளங்கோவன், ராஜகுமார் போன்ற அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த கல்லூரி இந்த ஆண்டு 50 மாணவர்களுக்கான ஒரு வாய்ப்பை பெற்றிருந்த பொழுதிலும் கூட வரக்கூடிய கல்வி ஆண்டில் அது 100 மாணவர்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த பயணம் தொடங்கி சென்று கொண்டிருக்கிறது. இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை தந்து பல அற்புதமான கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள். அதிலும் குறிப்பாக நான் சொல்ல வந்த இந்த கல்லூரியினுடைய வளர்ச்சியை பற்றி பேச வந்த எல்லா விஷயங்களும் இந்த கல்லூரியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று அவர்கள் சொல்லும் பொழுது இதில் பங்களிப்பு என்பது அவருக்கு மட்டும் கிடையாது. இந்த யாதவர் கல்லூரி 69 துவக்கப்பட்டது என்று சொன்னால் 69 துவக்கப்படும் பொழுது என்னுடைய தந்தையார் அவருடைய தந்தையார்கள் எல்லாம் அன்றைய தினமே உறுப்பினர்களாக சேர்ந்திருந்தாலும் அதில் அவருடைய தகப்பனாருக்கென்று ஒரு தனி சிறப்பு உண்டு. அந்த காலகட்டத்தில் மதுரை மாநகரில் ஒரு சிலரிடமே வாகனங்கள் இருப்பதுண்டு. அந்த அம்பாசிடர் கார், அவர் காரை பொறுத்த மட்டிலும் எப்பொழுதுமே மறுப்பதே கிடையாது. இதுக்கான கூட்டங்கள் அவரை அணுகிய பொழுது வாருங்கள் என் காரில் சென்று இவரை பார்க்கலாம் அவரை பார்க்கலாம் என்று கல்லூரியினுடைய வளர்ச்சியில் அந்த குடும்பத்தினுடைய பங்களிப்பு இன்று 56வது நம்மளுடைய விழாவாக இருந்தாலும் கூட அந்த குடும்பத்தினுடைய பங்களிப்புகளும் அத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. அப்பேற்பட்ட ஒரு நல் மனிதரை இங்கு சிறப்பு விருந்தினராக வருகை தர சொல்லி நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். கடந்த ஆண்டுமே அவரைத்தான் அழைத்தோம். காரணம் அறிவிலும் சரி
ஆற்றலிலும் சரி அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள், உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்பை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்று. அதில் கூடுதலாக ஒன்றையும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்துகிறோம் என்று இல்லாமல் மற்றவர்கள் செய்ய முடியாத அளவிற்கு அதில் கடினமான முயற்சியும் பயிற்சியும் எடுத்துக்கொள்ளுங்கள். தொடர்ந்து அதை பற்றியே சிந்தித்து பாருங்கள். ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பெற்றவுடன் உங்களுடைய அயராத அதை பற்றிய சிந்தனைகள் வரும் பொழுது ஒரு உன்னத நிலையும் உயர்வும் உங்களுக்கு தேடி வரும். இந்த உயர்வு ஏற்படும் பொழுது உங்களை இந்த அறிவாலயத்திற்கு அழைத்து வந்த உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள், உங்களுடைய உறவினர்கள் ஒவ்வொருவருடைய நிலையும் உயர்ந்து செய்வதற்கு காரணம் உங்களுடைய இந்த 3 ஆண்டு படிக்கக்கூடிய படிப்பு, 2 ஆண்டு படிக்கக்கூடிய படிப்புகள், இவை அத்தனையும் ஒன்று சேர அறிவை ஊட்டுவதற்கான ஒரு விஷயமாக இருக்கும். ஒரு நல்லொழுக்கத்தை கற்றுத்தந்ததாக இந்த அறிவாலயம் இருக்கும். இந்த அறிவாலயத்தில் கற்று சென்ற பலர் உலகம் போற்றக்கூடிய பற்பல இடங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற நிலையில் கூட இந்த கல்லூரியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதைவிட இன்றைய தினம் நவீன முறையில் உங்களுக்கான வாய்ப்புகளை திறம்பட ஏற்படுத்தி தர நிர்வாகம் முழு சுதந்திரத்தை இங்கே இருக்கக்கூடிய முதல்வருக்கு வழங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், குறிப்பாக தமிழ்நாட்டிலேயே எந்த கல்லூரியிலும் இல்லாத அளவிற்கு சீருடை அணிந்து மாணவர்கள் ஒன்று சேர வருவது யாதவர் கல்லூரியே. இந்த நிர்வாக பொறுப்பை ஏற்றவுடன் தாமதமாக ஒரு 3% மாணவர்கள் வருகை தந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் முதல்வராக அவரை நியமனம் செய்து தினசரி அங்கே நிற்கும் பொழுது, இப்பொழுது கல்லூரியை பார்த்தோம் என்று சொன்னால் சில மாணவர்கள் கூட தாமதமாக வருவதில்லை. அதற்கு காரணம் ஆசிரியர் பெருமக்களும் மாணவ மாணவியர்களுடைய முழு ஒத்துழைப்புமே. உங்களுடைய டிசிப்ளின் எல்லா விதத்திலும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு அடுத்தபடியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள். முதலில் நீங்கள் வெற்றியாளராக வருவதற்கு அடிப்படையான ஒரு விஷயம் ஒழுக்கம் உங்களிடம் இருக்க வேண்டும். அது முழுமையாக யாதவர் கல்லூரியில் கிடைக்கப்பெற்றதை நினைச்சு மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்தபடியாக அறிவை மட்டும் வளர்ப்பதற்கில்லை, ஒரு எந்த வகையிலும் நம்மளுடைய திறமைகளை வெளிக்காட்டுவதற்கு உடற்பயிற்சியில் திரு பேராசிரியர் நெல்சன் அவர்களை இங்கே வந்து உடற்பயிற்சி ஆசிரியராக கொடுத்த பொழுது அவரால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு ஒவ்வொரு அணியாக, கைப்பந்தாக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், கபடியாக இருக்கட்டும், எல்லா இடத்திலையும் மாணவர்களுக்கு உந்துதலாக என்ன சேவைகளை செய்ய முடியும், அதற்கு யாரை வச்சு கோச்சிங் கொடுக்க முடியும். இன்று பல்கலைக்கழக அளவில் பெற்ற அவர் விரைவில் தமிழ்நாடு அளவில் முழுமையாக பெறக்கூடிய வாய்ப்பை இந்த யாதவர் கல்லூரி பெறும். அதற்கு ஏற்றாற்போல் இப்பொழுது நம் உள் விளையாட்டு அரங்கம் ஒன்று உருவாக்கப்பெற்றுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தென் தமிழகத்தில் கலைக்கல்லூரி எங்கிலுமே இல்லாத அளவிற்கு ஏறக்குறைய ஒரு 60,000 சதுரடியில் ஒரு உள்கட்டு விளையாட்டு அரங்கம் ஒன்று நிறுவப்பட்டிருக்கு என்று சொன்னால் அது மதுரையில் இருக்கும் யாதவர் கல்லூரி என்று சொல்வதிலேயே ஒரு மிகப்பெரிய பெருமை. இதற்கு அடுத்தபடியாக நிர்வாகத்தின் அடுத்த வளர்ச்சி என்று பார்த்தோம் என்று சொன்னால், இப்பொழுது ஆண்கள் மாணவர் விடுதியில் ஏகப்பட்ட மாணவர்கள் எவ்வளவு சிரமமான சூழ்நிலையில் இந்த அறிவை பெற வேண்டும் என்பதற்காக சகித்து அங்கே படித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து 240 அறைகள் கொண்டு ஏறத்தாழ 1,00,000 சதுரடியும் தாண்டி கட்டக்கூடிய கட்டடப் பணிகள் தொடங்கி அது பூமி மட்டத்தில் இருந்து மேல் மட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறது. நிச்சயமாக அந்த கட்டிடமும் அடுத்து திறக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஓராண்டு கால நிகழ்ச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எந்த துறையிலும் யாருக்கும் குறைந்தவர்கள் இல்லை, எந்த துறையும் எந்த நிகழ்ச்சியும் நடத்தாமலும் இல்லை. அத்தனை துறைகளும் அவரவருடைய திறமைகளை திறம்பட வெளிக்காட்டியிருக்கிறீர்கள். அத்தனை திறமைகளையும் வெளிக்காட்டி அத்தனை விஷயங்களையும் நமக்கு ஒன்று சேர கல்லூரியினுடைய வளர்ச்சியை பார்க்கும் பொழுது மாணவர்களை முறையாக பேராசிரியர் பெருமக்கள் பயின்று வருகிறார்கள் என்பதை இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுதே அது தெளிவாக தெரிகிறது. அத்தனை தெளிவுக்கும் அடிப்படையான விஷயங்களில் பேராசிரியர் பெருமக்களையும் ஆசிரியர்களையும் நிர்வாகிகளையும் அத்தனை பேரையும் இந்த பாராட்டும் நன்னாளில் உங்கள் அனைவருக்கும் எனது உள்ளபூர்வமான பாராட்டுகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.